சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போக சித்த பெருமான் வாழ்க்கையோட அடுத்த பகுதி. போன பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் போக சித்த பெருமான் எப்படி இப்படிலாம் இருந்தாங்க. அவர் தில்லையில் உள்ள நடராஜ பெருமானுடைய அந்த கோயில் உருவானதோட அந்த கதைகளை நம்ம பார்த்தோம். அதோட பதிவை நம்ம கீழே பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேசி வைத்து கொண்டிருக்கும் எல்லா சித்த பெருமார்களையும் வணங்கி போக சித்த பெருமானையும் வணங்கி இதை நம்ம பார்க்கலாம். போக சித்த பெருமான் மனிதர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடையும், ஆரோக்கியன்றது மனம், உடல், ஆன்மா எல்லாத்தையும் கலந்த ஒரு பேக்கேஜ். அதாவது மனம், உடல், உயிர் இது எல்லாமே ஆன்மாவோட கலந்துச்சுன்னா ஆரோக்கியம் நிலச்சிடும். இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்காக என்னென்னலாம் பண்ணலான்ட்டு சிந்திக்க ஆரம்பித்து மக்களுக்கு பலவிதமான உபதேசங்களை கொடுத்தாங்க. உடம்பை எப்படி பார்த்துக்கணும், மனசை எப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்து முடிஞ்சளவு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குன்ட்டு தனக்குள்ளே உள்ள அந்த மந்திர குழின்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு பறந்து, அதாவது ககன மார்க்கத்தில் போய் மேருமலை, இமயமலை இப்படியே போயிட்டு இருக்கும்போது மேருமலையில் பார்த்து அங்கே உள்ள சித்தப்பெருமார்களை வணங்கி அந்த சித்தப்பெருமார்கள் வணங்கும் பொழுது சொல்லிடுவாங்க, போகா உன் நோக்கமெல்லாம் கரெக்டு. இந்த காலத்தில் மனிதர்கள் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு புரியவும் செய்யாது, அந்த செயல்களும் அவங்களுக்கு தெரியாது. இதோட விதியை நீ மாற்றணும்னு நினைக்கிறது தவறு. இருந்தாலும் நல்ல விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்ட்டு அவர்களுக்கு நல்ல விதமான காயக்கல்ப முறைகளை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. போகசித்த பெருமானுக்கு கற்றுக் கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதமும் கொடுத்துருவாங்க. அடடா, எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சே, எல்லாமே எனக்கு லைஃப்பில் நான் இதுக்கு மேலே இன்னும் நிறைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த விஷயங்களை. இதில் இன்னும் ஒரு மிஸ்ஸிங் இருக்குன்னா, அந்த காயக்கத்து கல்ப முறையில் சொல்லிக் கொடுத்த சித்த பெருமார்கள் போக சித்த பெருமானுக்கு நீ இதை நீ மக்களுக்கு கொண்டு போய் சேருன்னு அவருக்கு உத்தரவு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு மனிதர்களுக்கு விதவிதமாக கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணுவாங்க. சரி, மக்களை திருப்பி நம்ம எப்படியாவது நல்லபடியாக நல்வழி கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் கொடுத்து மக்களை தன் பக்கத்துக்கு இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது மாயாஜால வித்தைகள், பெரிய மலையிலேருந்து அப்படியே குதிக்கிறது, இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளும் கொடுப்பாங்க. அப்படின்னாலும் மக்கள் அவர் பக்கத்தில் வரமாட்டாங்க. அப்போது ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஆவிகளை கூட்டிகிட்டு அந்த ஆவிகள் மூலமாக சில விஷயங்களெல்லாம் சொல்ல வைத்தோன்னே அதில் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அவரை நோக்கி மக்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆவாங்க. அப்போது ஓகே, இதான் தருணம், நம்ம இதுக்கு மேலே நம்ம மக்களுக்கு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை போதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இறைவனை எப்படி வணங்கணும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்கணும், எந்த முறையில் அந்த தெய்வத்தை வணங்கினா எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், இப்படி நல்லா கிடைத்து மக்களும் ஓரளவு நல்ல அளவில் வந்துடுவாங்க. அங்கே அவருக்கு போக சித்த பெருமானுக்கு ஒரு செக். கல்யாணம் ஆகி 60 நாள்லேயே ஒருத்தர் இறந்துருவார். அதை அவரால் மீட்க முடியாது, இறந்தவர். ஐயோ, என்னால் இந்த இறந்தவர்களை திருப்பியும் உயிரூட்ட முடியலையே, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போய் திருப்பியும் பறக்க ஆரம்பிப்பார். பார்த்துட்டு அங்கே பார்த்தா திரும்பவும் அவருக்கு இந்த மேருமலையில் சில விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும். அப்படியே இறங்கும் பொழுது அந்த இடத்துல 60 நாட்கள் திருமணமாகி 60 நாட்களான ஒருத்தர் இறந்துருவாங்க. அதை அவருக்கு திருப்பி உயிர் கொடுக்க முடியலன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவார். சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் பறக்க ஆரம்பிப்பார். குடிகை மூலமாக மேருமலை தென்பகுதியில் இறங்குவார். இந்த வாட்டி இறங்கி அங்கே சித்த பெருமார்களை பார்த்து அப்படியே மனசு உருகி வேண்டி அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வேண்டுதல்களையும் பண்ணி அவர்கள்லாம் அவருக்கு காட்சி கொடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. போகா, உனக்கு இது உண்மை என்னன்னா, நீ இயற்கைக்கு மாறா நீ செயல்பட்டுருக்கிற. இந்த மரணம்ன்றது ஒரு உடல் பிறந்தால் அது மரணத்தை நோக்கி தான் போகும். ஆனால் நீ ஏன் இந்த மாறா நீ செயல்படுறன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. இவருக்கு இல்லை, நான் இப்படி பண்ணிட்டாங்க. கோபத்தில் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கோபத்தில் ஒரு சித்த பெருமான் அவருக்கு சாபம் விட்டுருவார். நீ எல்லாமே உனக்கு அற்று போயிடும், உன்னுடைய அத்தனை திறமைகளும்
அத்தனை நாள் நீ சேர்த்து வச்ச விஷயங்களோட அப்பவும் வந்து போக பெருமான் பரவாயில்ல, நான் வந்து ஒரு உயிர் ஒரு மனித உயிரை காப்பாற்ற கூட என்ன முடியலன்னா நான் இப்போவே நான் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் இறந்து போக ட்ரை பண்ணும்போது அவர் மேலே மனமுருகி சரி சாபத்தை விளக்கிக்கிறோன்னு சொல்லிட்டு நீ ஒன்றே ஒன்று பண்ணு, இன்னும் நாங்கள் உங்களுக்கு காய சித்திகளை சொல்லிக் கொடுக்குறோம், இதை நீயும் மக்கள்கிட்ட வந்து இரவாமல் அவங்களுக்கு எப்படி அவங்க உடலை பாதுகாத்து தியான முறைகளில் அவங்க எப்படிலாம் மேலே வந்து மரணமில்லா பெருவாழ் வாழ்கிறதுக்கு வேணால் நீ கற்றுக் கொடுன்னு சொல்லி அதை அனுப்பிவிடுவாங்க. நல்ல விதமாக ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு திருப்பியும் வந்து மக்கள்கிட்ட பல விதமான உபதேசங்களை சொல்லி மக்களுக்கு நல்வழிப்படுத்திக்கிட்டு அவருக்கு காலம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் பத்தாமல் சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு புத்து, அந்த புத்தை பார்த்தோன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சித்த பெருமாறு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவரும் தவம் பண்ணுவார். தவம் பண்ண கொஞ்ச நேரம் கழித்து அந்த புத்தை வந்து உடைச்சி பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே ஒரு மகா சித்த புருஷர் உள்ளே இருந்து கண் வெளிச்சு பார்ப்பார். வந்துட்டியா போகா, எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்பார். கேட்டவுடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷம், சாமி நீங்கள் பல காலத்தை பார்த்தவங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்னு. ஆமாம், நான் சில நாட்களில் தான் இருக்கேன், நான் வந்து துவாபர யுகத்தில் வந்து தவம் புரிஞ்ச ஆரம்பித்தேன்னு சொல்லுவாராம். இப்போ எந்த யுகம்னு கேட்பாராம். இது கலியுகம்னு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த போகசித்தபுரம் ஆச்சரியமாக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மகாபுருஷர் வந்து சொல்லுவாராம், அப்படியா போக, நீ என்கிட்ட வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ வந்து காய சித்திகளுக்காக நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்க, அதோ ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் உள்ள ஒரு பழம் நீ சாப்பிட்டோன்னா உனக்கு பசி இருக்காது, கண் பார்வை மங்காது, வயதான தன்மை வராது, நல்ல ஒரு நிலைக்கு உனக்கு கொண்டு வந்துடும், மூப்பே வராத அவ்வளோ இருக்கணும். அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பழம் கீழே வந்து விழும். ஏதோ அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி விரும்பி அந்த போக பெருமானம் சாப்பிடுவார். ஆஹா, என்ன விதமான ருசி சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு தன்கிட்ட இருக்கிற ஒரு புடித்தோலை கொடுப்பார். கொடுத்துட்டு நீ முதல்ல மான் தோலில் உட்காந்து தவம் பண்ணு, மான் தோலில் உட்காந்தோன்னா மனம் சித்தியாகும், மனம் சித்தியாகி ஆனால் நீ மான் தோலில் உட்காந்தோன்னா அதுவே உனக்கு பிரச்சனை கொடுக்கும், அதனால் மனம் சித்தியானவனா புலித்தோலுக்கு உட்காந்துரு, அதுக்கு நீ தியானத்தில் மேலும் மேலும் நீ உயர்வடைவேன்னு சொல்லிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நீ நல்லபடியாக எல்லா உபதேசப்பட்டுட்டு இந்த சித்தபெருமான் மௌனி ஆகிடுவாங்க. ஆஹா, என்ன ஒரு வரம்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இப்படியே போயிட்டுருப்பார். ஒரு பதுமை அவரை தடுக்கும். நீ எங்கே போகிற? இல்லை, நான் வந்து மனிதர்களுக்கு வந்து மரணம் இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இறந்த உயிரை மீட்டுக்கணும், நான் இதை தெரிஞ்சுக்க தான் ஆசைப்பட்றேன்னு அந்த பதுமை சொல்லுமா. நீ இதை தாண்டி போகாத, கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட சித்த பெருமாள்கள் இருக்காங்க, அவர்கள் நீ ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டா உனக்கு தான் உபாதை ஆகிடும் அப்படி சொல்லிவிட்டு அந்த பதுமையும் மறைஞ்சிருமா. ஆனாலும் இவருக்கு விதிப்படி இவருக்கு இதை கலையை கற்றுக்கணும்னு இருக்குது. அதனால் இவர் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே மனமுருக வரும்போது 4 யுக சித்தர்கள், அந்த சித்தர்களும் இவருக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த சித்தர்கள் காட்சி கொடுத்து அவர் கருணையினால் எல்லாத்தையும் சொல்லி ஈவன் இந்த இறந்த உயிரை மீட்கிற அந்த இதையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. கற்றுக் கொடுத்தோன்னே அடடா, என் பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன், நான் இதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப அப்படியே ஆனந்தத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குதித்த தருணத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல தவம் பண்ணியிருந்த ஒரு சித்த பெருமான் டிஸ்டர்ப் ஆகிடும். போட்டு போகா, நீ ரொம்ப தலைக்கு மேலே போயிட்ட, நீ எல்லா சித்திகளும் உனக்கு ஆகும், ஆனால் இறந்தவர்களை திருப்பியும் உயிரூட்டுற சித்தி மட்டும் உனக்கு சித்தி ஆகாதுன்னு சொல்லிட்டு வரான். அடடா, கிடைச்சது போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதோடு வந்து ரொம்ப மனம் நொந்து போயிட்டுருப்பார். அப்புறம் திருமல பெருமானை சந்திப்பார், திருமல பெருமானும் உபதேசம் கொடுப்பார், ஹரிச்சந்திர பெருமானை சந்திப்பார், அவங்களுக்கும் உபதேசம் கொடுப்பாங்க. இப்படியே போயிட்டுருப்பாங்க. கடைசியில் போக சித்த பெருமானுக்கு ஒரு ஐடியா, சரி அவரை வந்து இந்த ஆண் பெண் உறவில் வந்து அதை வச்சு ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். சரிக்குன்னு அது ஒரு ஸ்டெப்புக்கு அவர் போகும்பொழுது அம்பிகை தன்னுடைய புவனேஸ்வரி தாய் போக சித்த பெருமான் காட்சி கொடுத்து, மகனே இதை மட்டும் செய்யாத, இப்போது நான் சொல்கிறத நீ ஒன்று பண்ணு, இங்கேருந்து பழனி மலைக்கு போயிட்டு அங்கே போய் நீ முருகப்பெருமானை வேண்டி தவம் இரு, உனக்கு அதிலிருந்து உனக்கு காய சித்தி முறைகள்லாம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அம்பிகையோட வார்த்தையை ஏற்று பழனி மலைக்கு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து கடுந்தவம் பண்ணுவார். அந்த தவத்தின் பயனாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, அந்த பழனி ஆண்டவர் எப்படி இருப்பாங்க அதே உருவத்தில் காட்சி கொடுத்து, போகா உன்னுடைய தவத்திற்கு நாங்கள் வந்து மெச்சினோம், நீ வந்து இதை மாதிரிலாம் பண்ணு, என்னுடைய இந்த சாந்தமான நான் எந்த மாதிரி உருவமோ இதை நீ வந்து நவபாஷண முறையில் பண்ணு
சொல்லிவிட்டு சில உபதேசங்களும் எப்படி எப்படி பண்ணணும் அது எல்லாத்தையும் உபதேசங்கள் பண்ணிவிட்டு இது நீ பண்ணும்பொழுது நீ காய் சித்தி அடைவ. அதே மாதிரி உன்னை தொடர்பவர்களுக்கும் அந்த காய சித்தி முறைகள் கிடைக்கும் சொல்லிட்டு உபதேசம் கொடுத்துருவாங்களாம். கொடுத்த உடனே முருகப்பெருமானேன்னு சொல்லிட்டு அந்த நவபாஷண சிலையை பண்ணி ஆகம விதிப்படி செய்யப்பட்ட விபூதி எடுத்து அதில் அபிஷேகம் பண்ணி அதற்கப்புறம் பஞ்சாமிர்தத்தை போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தையே அவர் உண்டு வாழ்ந்துட்டு இருந்ததுனால உள்ளொளி பிரகாசமாக ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளொளி பிரகாசமாகி அந்த காய சித்த முறைகள் எல்லாம் கிடைச்சிடும். போக சித்த பெருமான் கொடுத்த மிக கடைசியாகவும் மிகவும் முற்றிலுமான காய சித்தி வந்து முருகப்பெருமான் மூலமாக தான் கிடைச்சிது. அதனால் அது கிடச்சிட்டு அந்த சந்தோஷத்தில் மேலும் மேலும் அந்த அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு சந்நிதி பண்ணி அந்த கர்ப்பகிரகத்தை முருகப்பெருமான் தான் செஞ்ச முருகப்பெருமானுடைய நவபாஷ சிலையை வச்சு வணங்கி அவரும் கொஞ்சம் தள்ளி தனக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணிவிட்டு தியானம் பண்ணி டவுட்டு தன்னுடைய கேள்விகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு கீழேயே வந்து ஒரு சுரங்கம் அமைச்சு முருகப்பெருமானை சந்திச்சு வர்ற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த வேகத்திலேயே அற்புதமாக ஆனந்தமாக தன்னுடைய ஜீவசமாதியோட நிலை அடைந்து அங்கே சித்தியானதாக கதை வந்து நமக்கு இருக்குது. இதில் நமக்கு பார்த்துக்க ஒரே விஷயம் என்னென்னா, போக சித்த பெருமான் தனக்கு கீழேயும் சில சிஷ்யர்களை ரெடி பண்ணிவிட்டு புலிப்பாணி சித்த பெருமானையும் ரெடி பண்ணுவாங்க. புலிப்பாணி அவர் காலத்தில் புலிப்பாணி சித்த பெருமான் அதை தொடர்ந்தார். புலிப்பாணி சித்த பெருமான் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, காலையில் எழுந்திரிச்சி பூஜை முறைகள்லாம் முடிச்சுட்டு சண்முக நிதியில் அதாவது சண்முக நிதியில் குளிச்சுட்டு பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு முருகப்பெருமான் அபிஷேகம் பண்ணுறது ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வெளில வருவார். அங்கே ஒரு புலி காத்துட்ருக்குமா, அந்த புலி மேலே ஏறி அந்த புலி மலை மேலே ஏறி விட்டுட்டு அது போயிடுமா. இப்படியே அவர் வந்து முருகப்பெருமானுக்கு அவரும் வந்து நல்ல விதமாக போக சித்த பெருமான் அருளால் சேவை செஞ்சதாக வரலாறு சொல்லுது. இப்போ நம்ம என்ன இதில் பார்க்கணும், இந்த வாழ்க்கை பார்த்திங்களா, சித்த பெருமார்கள் அன்பு, அந்த அன்பும் கருணையை வைத்து மனிதர்கள் எப்படிலாம் இருக்கணும் இவ்வளோ முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கடமை என்ன, அதையெல்லாம் திருப்பி உள்வாங்கணும். அவர்கள் இன்னும் நமக்காக இருக்காங்க. அவங்களோட நம்ம சீக் பண்ணோன்னா அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்க நமக்கு சூட்சும முறையில் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. இது சத்தியம் அன்பர்களே, இது சத்தியம். இதை உணர்ந்ததுனால நான் சொல்ல முடியும், அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சித்த பெருமானும் இருக்காங்க. பழனி ஆகட்டும், கொங்கண சித்த பெருமான் இருக்கிற திருப்பதி மலையாகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி அவங்க இருக்காங்க சூட்சும முறையில். அவங்க நீங்கள் மனமுருகி நீங்கள் அன்பாக மொத்தம் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க ஏதாவது வகையில் அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற இந்த ஈகோ, இந்த தேவையற்ற எண்ணங்களை எடுத்துகிட்டு முழுமையாக கொஞ்ச நாள் சரண்டரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். போக சித்த பெருமானை வணங்கி அந்த பழனி ஆண்டவரையும் வணங்கி எல்லாரும் நல்லா இருப்போம், நம்மளும் நல்லா இருப்போம். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இந்த உலகமே அமைதியை தாண்டி உள்ள இந்த பிறவியின் ரகசியத்தை கற்றுக்கிறதுக்கும் அதை பெறுவதற்கும் நம்மளும் நல்லா இருந்து நம்ம சுற்றிலும் நல்லா இருப்போம் என்று வணக்கம்.